ஃபால்க்கு என்னங்க பண்றது, எனக்கு ரொம்ப இருக்கு, நான் என்னதான் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா எனக்கு டாக்டர் சொன்ன அட்வைஸ் தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க, இது ஃபேக், சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது நம்மள கீழே வீடியோஸ்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, வித் ப்ரூஃப்னு சொல்லிட்டு கூட நான் டாக்டர் சொன்ன பிரிஸ்கிரிப்ஷன்ல இடையில ஆட் பண்ணி இது பண்ணியிருப்பேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஹேர் ஃபால்க்கு ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான சொல்யூஷன் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் டெமோ காட்டுற பாருங்க. எனக்கு ஹேர் ஃபால்ங்கிறது சுத்தமா கிடையாது. அந்த அளவுக்கு நான் இந்த ஹேர் ஆயில் போட்டு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, வாஷ்மோல் பிளஸ் தாத்ரி இந்த ரெண்டு ஹேர் ஆயிலுமே எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹேரை பிளாக் பண்றது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன யூசஸ்ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லைனாக சொல்கிறேன். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வாஷ்மோல் ஹேர் ஆயில் பற்றி சொல்லிடுறேன். இந்த வாஷ்மோல் ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு ஆயில் மாதிரி தான். பட் இது பார்த்திங்கன்னா பிளாக்காக இருக்கும். எல்லா ஹேர் டையுமே பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ஆயில் பேஸ் மாதிரி இருக்குது. இதை நீங்கள் டேரெக்டாக ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். 2 hours கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி வாஷ்மோல் ஹேர் ஆயிலோட ரிவ்யூஸ் கொடுத்துருந்தேன். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால தான் ஹேர் கொட்டுன்னு கிடையாது, ஹேர் ஃபால் ஏன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம ஹேர் ஆயில் அண்ட் ஷாம்பூ இதை போடுறதுனால ஹேர் ஃபால்ங்கிறது ஆகவே ஆகாது. அதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் டாக்டர்கிட்ட போனப்போ அவங்க சொன்ன அட்வைஸ் தான் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணுறப்போ இந்த ஆயில் இருக்கு இல்லையா, இந்த வாஷ்மோல் ஹேர் ஆயில் கூட எதையுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது, டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இது கூட கோகனட் ஆயில் அந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக ஹேர் பிளாக் ஆகாது. சின்ன வயசில் இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி ஹேர் ஆயில் இது ஒரு டை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆயில் தான். ஸோ நம்ம எப்போவுமே ஹேர் டே அந்த மாதிரி அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஹேர் பார்த்திங்கன்னா ஒயிட் ஆயிரும். ஃபுல்லாகவே கொஞ்சம் தான் இருக்கும், கொஞ்சம் முன்னாடி தான் ஒயிட் ஹேர் இருக்கும், முன்னாடியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேர் டை வாங்கி அப்ளை பண்ணுவீங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு விட்டோன்னே என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆயிரும், ஒயிட்டாக நிறைய ஹேர் வளர்ந்துடும். ஸோ ஹேர் டை அந்த மாதிரி அப்ளை பண்ணுமா பண்ணக்கூடாதா, இது யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதான்னு உங்களுக்கு நீ டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம தாத்ரி ஹேர் ஆயில் பார்த்துடலாம். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 years நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா ஷைனியாக வச்சுக்கும், சிக்கே இருக்காதோ அந்தளவுக்கு ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனியாக வச்சுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஹேர் நிறைய சிக்கு விழுந்துட்டுருக்கும், ஹேர் ரொம்ப வீக்காக இருக்கும், பார்த்தாவே என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்குது, எலிவால் மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிற ஹேர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்குது ஹேருக்கு. ஒரு மாதிரி நல்லா பார்த்தாவே நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில ஹேர்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையும் இது கிளியர் பண்ணி கொடுக்குது. ஸ்கேல்பில் முடி வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் சொன்ன உடனே இது போட்டோடனே நல்லா ஹேர் க்ரோத் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் ஹேர் ஆயில் போய் வாங்கணும்னு நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு ஹேர் க்ரோத்துக்கு என்ன ரீசன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக அது யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்ல ரிசல்ட் தெரியும். ஹேர் ஃபால்க்கு என்னங்க பண்ணுறது, எனக்கு ரொம்ப இருக்குது, நான் என்ன தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்க வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு டாக்டர் சொன்ன அட்வைஸ் தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க, இது ஃபேக்கு, சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது நம்மள கீழே வீடியோஸ்லாம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், வித் ப்ரூஃப்னு சொல்லிட்டு கூட நான் டாக்டர் சொன்ன ப்ரிஸ்கிரிப்ஷனில் இடையில ஆட் பண்ணி இது பண்ணியிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹேர் நிறைய இருக்குது, இவங்களுக்கு ஹேர் நிறையவே வச்சுருக்காங்க, ஹேர் க்ரோத் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கறது ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஹேர் ஃபால்க்கு ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான சொல்யூஷன் தேடுங்க. ரொம்ப காஸ்ட்லியான ஹேர் ஆயில் ஷாம்பு அந்த மாதிரி வாங்குறத ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் டெமோ காட்டுற பாருங்கள். எனக்கு
ஹேர் ஃபால்ங்கிறது சுத்தமாக கிடையாது. அந்தளவுக்கு நான் வந்து இந்த ஹேர் ஆயில் போட்டோன்னுமே எனக்கு ஹேர் ஃபால் வந்துருச்சுன்னு இல்லை, அந்தளவுக்கு நான் ஃபுட் ஐட்டமும் ஃபாலோ பண்ணேன். நான் சாப்பிட்ற ஃபுட்லேலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் ஐட்டம், அயன் அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணிக்கிட்டேன். அது சாப்பிட்டாவே போதுங்க, நமக்கு ஹேருங்க க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்கள், ஹேர் எப்படி ஹேர் ஃபால் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லைவாக என்னோடய ஹேர் கோம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பெரிய பல்லு இருக்கும், ப்ளஸ் சின்ன பல்லு இந்த மாதிரி இருக்கும். பெரிய பல்லில் அந்த மாதிரி வச்சு சீவினோம்னா ஹேர் வந்து அவ்வளோக்கு கொட்டவே கொட்டாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் உங்களுக்கு இப்போது குட்டியாக இருக்குல்லையா இந்த இது, அதுலேயே நான் கோம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சுத்தமாக எனக்கு ஹேர் ஃபாலே இல்லைங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்தளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கிற ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டியாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஹேர் வந்து ரொம்ப நிறையவே வளர்ந்துருக்கு. எனக்கு ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேர்லாம் வந்து குட்டி குட்டியாக வளராமல் ஒரு மாதிரி நெத்தியில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் சாப்பிட்ற ஃபுட் ப்ளஸ் இந்த தாத்ரி ஹேர் ஆயில் வந்து குட்டி குட்டியாக நியூ ஹேர் வளர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும், குட்டி குட்டியாக அப்படியே ஹேர்லாம் வந்து பாருங்கள், அப்படியே நல்லா தெரியும். ஹேர் விழுந்த இடத்துலையில எனக்கு நியூ ஹேர் வந்து நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்லாம் பார்த்திங்கனாவே உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு சிலருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் வந்து நிறையவே ஃபாலோ ஆகிட்ருக்கும், ஒரு மாதிரி சொட்டை விழுந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களும் இது ட்ரை பண்ணலாம். இது ட்ரை பண்ணால் கண்டிப்பாக குட்டி குட்டி ஹேர் அந்த மாதிரிலாம் நல்லாவே க்ரோத் ஆகுது. ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து க்ரோத் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஹேர் பிளாக் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு இப்போ தான் ஒயிட் ஹேர் வளரும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் உடனே இங்கே ஹேர் டை அந்த மாதிரி வாங்க அப்ளை பண்ண வேண்டாம். ரொம்ப சின்ன வயசுலேயே ஒயிட் ஹேர் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அவங்க டை இந்த மாதிரி வாஸ்மோல் இது மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணாவே போதும். உங்கள் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு மாதிரி க்ரே கலர் எங்கே பார்த்தாலுமே தனியாக தெரியும், அந்த வெள்ளை முடி மட்டும் அது மட்டுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிளாக் ஆகும். ரொம்ப டார்க்காக இருந்தது வந்து கொஞ்சம் லைட்டாக மாறிட்டு அதுக்கப்புறம் பிளாக் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது அப்ளை பண்ணதுமே உங்களுக்கு டக்குன்னு வந்து பிளாக் ஆகாது, கொஞ்சம் ஒரு 2-3 மந்த்தாவது ஆகும் உங்கள் ஹேர் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் ஆகும், எது யூஸ் பண்ணால் ஹேர் பிளாக் ஆகும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.